قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله فأولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحت الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك الفوز العليم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயர் போற்றி. வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த அவர்களது குடும்பத்தார் சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தபு தாபியன்கள் சங்கைக்குரிய இமாம்கள் இறைநேச செல்வர்கள் இறை அருள் பெற்ற நல்லடியார்கள் இங்கே குழும்பி இருக்கிற பெரியோர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எங்கே இந்த பள்ளிக்குள் நுழைந்து விட்டால் வேற முத்திரை குத்தி நம்மளை வேற சமூகத்தில் சேர்த்துருவாங்கன்னு நினைச்சு இந்த பள்ளிக்குள் பக்கத்தில் இருந்தாலும் வராமல் ஒதுங்கியே நின்று கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் சகோதரர்கள் உங்கள் யாவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் மரலும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி தந்த அந்த அடிப்படையிலே ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ஈமானோடும் நல்லெண்ணத்தோடும் ரமலானுடைய மாதத்தின் நோன்பை நோக்கின்றாரோ அவர் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, சென்று போன ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு வருஷத்தினுடைய பாவம். அதைத்தான் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். எதுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகிற போது வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதம் வந்து அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமா போட்டும்னா. துவா செஞ்சது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். துவா செஞ்சது யாருங்க? எல்லா நபிமார்களுக்கும் வகியை கொண்டு வந்த நாமூசுல் அக்பர் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தார்களால் சொல்லப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு செய்தியை கொண்டு வந்த அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துவா செஞ்சாங்க? ரமலான் மாதம் வந்து என்ன பாவம் மன்னிக்கப்படணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லியிருந்தான்னா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? கலிமாவுக்கு பின் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அதுல முதல்ல என்னது? கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும்
நாவால் மொழிந்து உள்ளத்தால் உறுதி பூண்டு அந்த உறுதி பிரமாணம் எடுத்ததற்கு பின்பு செய்ய வேண்டியது என்னதுங்க? தொழுகை. அது இருக்கணும். இப்ப நிறைய பேர் மூமினா முஸ்லிமா இருக்கான, மூமினா மாறல, முஸ்லிமா இருக்கான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியாச்சுங்க, அதோட போதும் அப்படின்னு. அதோட போதுமோடு மட்டும் நின்று விடாமல் என்ன செஞ்சிருது? வாரம் தொழுதுக்கிறேன், வருஷம் ஒரு நாள் பெருநாள் தொழுதுக்கிறேன். இவர்களுக்கு நம்ம அரபியில் என்ன சொல்லுவாங்க? வார முசல்லி, வருஷ முசல்லி. வாரம் தொழக்கூடியவர் வார முசல்லி. வருஷம் 2 பெருநாளைக்கு புது ட்ரெஸ்ஸோட அந்த திடலுக்கு வருவார் அல்லது பள்ளியாசலுக்கு வருவார். கோடி உடுத்திட்டு கோடியா காடியில நிற்பார் கடைசியா ஏன்னா அப்பமா அவருக்கு பள்ளியாசுக்குள்ள வர்றதுக்கு பயம். எதுக்குடா அங்க இது வரைக்கும் போவாம நாம இன்னைக்கு புதுசா போனோம்னா அல்லாவுக்கே ஏத்துக்கிறோமான்னு அவருக்கே பயம் வருது. எப்படிங்க? அல்லாவே நம்ம உள்ள வந்தா என்ன செய்ய மாட்டான்? மதிக்க மாட்டான். வேண்டாம், மதியாத வாசல் மிதியாத, அதனால வெளியே நிக்கண்டான்னு நிக்கான். அடுத்தனுங்க நிறைய இடங்கள்ல பெருநாள் பள்ளியாசல நடக்கும். அவர் நிக்கிறது எங்க நிப்பாரு? செருப்பு ஒரு இடத்துல நிப்பாரு. அவரும் செருப்பும் ஒன்னாத்தையும் கிடக்கும். எவ்வளவு மரியாதைன்னு பாத்தீங்களா? அதுதான் அவனுக்கு மரியாதை. அவருக்கு என்ன கிடைக்கும்? மறுமையில வெற்றி கிடைக்குமா? அவருக்கு நண்பன் அவன் தான். நண்பேண்டா அப்படின்னு அவன் கூப்பிடுவான். யாரு? அபுலகபே, பிரதர் வா, நீ முகமது நான் ஏத்துக்கல, நீ ஏத்துக்கிட்ட பின்னாடியே ஏன் கூட வந்தியே வா. ஏன்? நமாஸ் நகி, தொழுகை இல்ல. என்ன இல்ல? தொழுகை இல்லப்பா. வாப்பா தம்பி. கன்ஃபார்ம்டு ரிசர்வேஷன் நரகம். என்ன நரகம்? சக்கர். சக்கர் கன்ஃபார்ம்டு. அல்லாஹ் முதல்ல குர்ஆன்லயே சொல்லி எச்சரிக்கையும் செஞ்சுட்டான். என்ன எச்சரிக்கை? மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்திற்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. வலம் நகுன் நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. வகுன்னா நகூலு மஅல் காயிலீன், வீண் அரட்டை அடிப்பவர்களோடு அரட்டை அடித்து உட்கார்ந்துகிட்டு இருந்தோம். வகுன்னா நுகதிபு பியௌமித்தீன், இப்படி நரகத்துல போடு அவனை எங்க பள்ளியாசல ஆச்சரியத்துக்கு சும்மா அவளை சொன்னார்ல, இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லடான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய விதாண்டவாதத்தையும் பேசுவாங்க. எப்பப்பா இந்த ஆள் ஒரே நரகம் நரகம் நரகம்னு என்ன பார்த்துட்டு இருந்த மாதிரி, அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி. எப்படிங்க? அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி. நரகத்துக்கு போவேன், நரகத்துக்கு போவேன், சொர்க்கத்துக்கு போவேன். மையவாடியில போய் தோண்டி போட்டா பூரா எலும்பா கிடக்கு. எந்த பையன் நரகத்துக்கு போனேன், எந்த பையன் சொர்க்கத்துக்கு போனேன், எல்லாம் எலும்பா கிடைக்கும். நம்மளும் ஒரு நாளைக்கு எலும்பா போய் தொலைய போறோம். சிந்தனையை பார்த்தால எப்படி இருக்குன்னு, உன் தாயின் கருவறையில் நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கிற போது ஒரு துளி இந்திரிய துளியை செலுத்தியதற்கு பின்பு உன்னை சதைக்கட்டியாக இரத்த கட்டியாக எலும்பாக சதை கொடுத்து வெளியே அனுப்பின அல்லாஹ், அதுக்கு ஆற்றல் உள்ள அல்லாஹ் நீ 60 வயது வரை 70 வயது வரை 50 வயது வரை 40 வயது வரை வாழ்ந்து உன்னை ஒரு மாடலிங் ஆனதற்கு பின்பு உன்னை திரும்ப எழுப்புவதற்கு அல்லாஹ்வுக்கு என்ன ஆற்றல் இல்லாமல் சக்தி இல்லாமல் ஆகிவிடுவானா? இருக்கு. அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. அது குர்ஆன் ஒரு இடத்துல சொல்றான், இப்படி மண்ணுல போச்சது பின்னாடி எழுப்ப மாட்டோம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, சந்தேகப்படுறியா? மவனே, பொட்டல் தரையா கிடக்கின்ற மழை பெய்யாம காஞ்ச வெயில் அடித்து காய்ந்து போய் கிடக்கின்ற நிலம் இருக்கு பாத்தியா, அந்த நிலத்தை போய் பாரு. 2 நாளைக்கு மழை இறக்கினோடனே மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரு முளத்துக்கு பூரா புல்லு முளைச்சு ஒவ்வொரு செடியா முளைச்சிருக்கும். எப்படி முளைச்சு? யார் உண்டு விதை போட்டா? இது மஞ்சனத்தி செடி, இது எரிக்கஞ்செடி, இது நாயுருவி செடி, இது அருகம்புல்லு, இது கோரப்புல்லு. யாராவது விதைச்சாங்களா? விதைக்கல. எல்லாம் வந்துருச்சு. பொட்டல் திரையா இருந்துச்சு, பாலமா வெடிச்சு கிடந்துச்சு. இதை பார்த்த பின்னாடியாவது நீ சிந்திச்சுக்கோ, உன்னைய நாம மீண்டும் அதே மாதிரி எழுப்பிடுவோம் அப்படின்கிறத நம்பாமல் நாங்கள் என்ன செஞ்சோம்? அஜரத்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுதான் இந்த நரகத்துக்கு வந்துட்டோம்.
கன்ஃபார்ம்டு டிக்கெட், ரிசர்வேஷன் டிக்கெட், அது என்ன இல்ல என்னமோ சொல்லுவாங்கல்லங்க, அது கன்ஃபார்ம் ஆகாட்ட சொல்லுவாங்கல்ல, என்னது ஆர்சி, ஆர்ஐசி என்ன சொல்லுவாங்க, ஆர்ஐசில இருக்குதுங்க. உடனே டக்கு டக்குன்னு தட்டி தட்டி அடிக்கிறக்கா பாத்துக்கிடுவாங்க. ஆர்ஐசி ரெடி ஆயிருச்சா, டிக்கெட் கிடைச்சிருச்சா, உட்கார்றதுக்கா சீட்டு கிடைச்சிருச்சா, கிடைக்கும். அது கண்டதே கிடையாது, ஆர்ஐசி கிடையாது, என்ன இல்ல 100 டிக்கெட் எக்ஸ்ட்ரா முன்னாடி போய் அதெல்லாம் கிடையாது, உனக்கு கன்ஃபார்ம்டு. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தான் தொழுகை. தொழுகையை தோழனாக ஆக்கு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு 9வது அத்தியாயத்துல 71, 72வது வசனங்களின் மூலமாக சொல்லுகிற போது, வல் முஃமினூன வல் முஃமினாத் பாதுஹும் அவுலியா அபால், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள், முஸ்லிம் சொல்லலங்க. அவன்கிட்ட என்னதான் இருக்கும், வெறும் தொப்பியை போட்டிருப்பான். கோழி கடையில பாத்திருக்கீங்களா, அவன் தொழுவே மாட்டான். முஸ்லிம் கடைன்னு வாங்கணுக்காண்டி தொப்பியை போட்டிருப்பான். பயலுக்கும் பிஸ்மில்லாவோட தெரியாது, தெரியுமா? ஒண்ணு போனா கழுவ கூட மாட்டாங்க. அவன் சர்றன்னு ஓடியாருவான், அவசரத்துல கோழி கடையில இருந்து ஓடியாரான், பள்ளியாசலுக்குள்ள திருப்பின்னு ஓடியாரும், ஒண்ணு கிடைப்பா அதே ஓடிடுவான். ஆனா தொப்பி போட்டிருப்பான். சில பேர் கடையில உட்காந்து தொப்பி மட்டும் தான் போட்டிருப்பாங்க, பெரிய தாடி வச்சிருப்பாங்க, தொழுகையே இருக்காது. கையில தூக்கி கட்டிக்கிட்டு அப்படி தம் அடிச்சு போவாங்க பாருங்க, கம்பீரமா. அதெல்லாம் முஸ்லிம். யாரு? முஃமின்காங்க. அல்லாஹ் அவன்கிட்ட என்ன பண்பு இருக்குன்னு சொல்றான் பாருங்க. வல் முஃமினூன வல் முஃமினாத் பாதுஹும் அவுலியா, சிலர் சிலருக்கு நண்பர்கள். முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள், சிலர் சிலருக்கு நண்பர்கள். அவங்கதான் ஃபஜர் தொழுகைக்கு நாம நண்பரை பார்க்காவிட்டால் உடனே போன் அடிச்சு, என்ன நண்பா வரல அப்படின்னு கேட்பான். அவன் தான், என்ன ஆச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையா, ஏன் வரல? அல்லாஹு அக்பர். என்ன செய்வாங்களாம், யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவார்கள். வா இன்னைக்கு 2 பேரும் போய் சந்திப்போம். என்ன செய்வோம், 2 பேரும் சந்திப்போம், அவர்கிட்ட பேசுவோம். தொழுகில்லாத பேசுங்க, சிறுக்கு செய்யற பேசுவோம். அவர்கள் எவரை நினைக்கின்றார்களோ அவரை போய் பார்ப்போம்பா. நன்மை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு அவர்களை தடுப்பார்கள். நாம எச்சரிக்கை செய்யறோம், அவ்வளவுதான். நீங்க கேளுங்க, கேட்காம போங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் இப்படிதான் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல தனது அருள்மறையான் திருமறை என்ன சொல்லி காட்டுகிறான், சொல்லால் அழகியவர் யார்? சொல்லால் அழகியவர் அல்லாஹ். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தா இலல்லாஹ், சொல்லால் அழகிய யார் தெரியுமா? அல்லாஹ்வின்பால் மக்களை அழைத்து, அமில சாலிகன், சாலிகான அமல் செய்து மக்களை அழைக்கணும். அவன் தான் நண்பன், அவன் தான் நண்பர்கள். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தாலும் அதே மாதிரி என்ன செய்யணும், சந்திச்சா சலாம் சொல்லி நலம் விசாரிக்கணும். உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறான், நீங்க தொழுகையாளி, நம்மளும் தொழுகையாளி தானே. அப்பதான் நட்பு தெரியும். ரோட்ல பார்த்தா 2 பேரும் சலாம் சொல்லி பேசிக்கிடுவாங்க. அப்படி இல்லாத ஆளா இருந்தால், முஸ்லிமா மட்டும் இருந்தா என்ன செய்வாங்க, உடனே நோம்புக்கு மட்டும் இஸ்லாமா இருப்பாங்க, மூமினா மாறுவாங்க. நோம்பு முடிஞ்சோன்னா மூமினா தூக்கி போட்டுருவாங்க ஒரு ஓரமா. ஏன்னா போதும். சாவி பெண்மணிகளை ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த நோம்புல நம்ம பெண்கள் இஸ்லாத்தில் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆனா தொழுகை நிறைய பேர்த்து இருக்காது. ரோடு பூரா தஸ்மீமணி இப்படியே உருட்டிக்கிட்டே போவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவர்களை பார்த்தால், வீட்டுக்காரர் நல்லா இருக்காருங்களா, அல்ல அவங்களுக்கு பரக்கத் செஞ்சிருக்கிறான், இன்னைக்கு என்ன குர்ஆன் வசனம் படிச்சீங்க, ஹதீஸ் படிச்சீங்களா? இப்ப பூரா தமிழ்ல வந்துருச்சு, எல்லா கிரந்தங்களும் தமிழில் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்ப தஅ்முரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், தீயதை விட்டு தடுப்பார்கள். அடுத்து தான் மெயின், வ யகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகை என்ன செய்யணும், தொழுவாருங்க.
அந்த மாதிரி தொழுவும். வேலை கிடக்குமா, என்ன வேலை? பிள்ளைகளை காலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற, டிஃபனை பண்ணி, அதை பண்ணி, இதை பண்ணி, ட்ரெஸ் பண்ணி, ரெடி பண்ணி. எத்தனை வயசுல இருந்து? 3 வயசுல இருந்து அனுப்புறதுக்குள்ள மர்சாவுக்கு போனா போக மாட்டேங்கான், தூங்கிக்கிட்டே கிடக்க. அப்படி நீ தூங்குனா அவனும் தூங்கத்தானே செய்வான், பிற என்ன செய்வான்? ரசூலுல்லாஹி சொன்ன மாதிரி 7 வயசானா எழுப்பிடணும்ல, வீட்டுக்காரர் கூட போங்க கூட்டி போவானுக்கணும். 3 வயசை கூட்டு போக சொல்லுவாளுவோ நம்ம பொம்பளைய, தெரியுமா? அவன் இங்க வந்து தொழுகை இருக்கிறப்ப நான் கெடுத்து விடுவேன். இங்க இருந்து அங்க ஓட்ட போட்டி, பிடி உஷா மாதிரி அங்க இருந்து இங்க ஓட்ட போட்டி நடத்துவேன். அவனவா ரசூல்லா கூட்டி போக சொன்னாங்க. உடனே அவர் ஹதீஸை சொல்லிடுவார். ரசூல்லா ஹசன் ஹுசைனை தூக்கி வைத்தார்கள், இறக்கி விட்டார்கள். ரசூல்லாவுக்கு இருக்க ஈமான் உனக்கு இருக்கு? நீ தக்பீர் கட்டின உடனே கடையில எத்தனவர் வந்து நிப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ரசூல்லா அப்படியா நின்னாங்க தூக்கி வைக்கிறதுக்கு? அதை பார்த்து சஹாபாக்கள் பூரா எல்லாம் பிள்ளை இல்லாத சஹாபியா இருந்தாங்க. எல்லாரும் கொண்டாடி ரசூல்லாவே தூக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பெண்பாட்டியில பூரா பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டாங்களா? இல்ல, இவர் அதைத்தான் கூட்டி வருவாரு. 7 வயசு 8 வயசு 10 வயசு எல்லாம் எங்க போயிருக்கோம்? டியூஷன் படிக்க போயிருச்சு, ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன செய்யணும்? எழுப்பி விடணும். தொழுறாரா தொழுறாங்களா விசாரிக்கணும். யார் விசாரிப்பா? மூமினான ஆண், மூமினான பெண். யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். 7 வயசானா எழுப்பிட்டு போக சொல்லணும், அத்தாவோட போய் தொழுதுட்டு வாங்கணும். 10 வயசான தொழுவாட்டா அடிக்கணும், வாசல் நிப்பாட்டணும். எப்படி பயப்படணும்? ஸ்கூலுக்கு போகும்போது பயப்படுறான்ல, ஹோம் ஒர்க் செய்யாட்டா மேடம் வெளியே நிப்பாட்டிடுவாங்க மிஸ்ஸுன்னு. அந்த சிச்சுவேஷன் தாய் நிப்பாட்டும் தொழுகாம போனான்னு வரணும். அப்பதான் தொழுகை நிலைநாட்டுறது. யுகீமூன ஸலாத் வயூத்தூன ஸகாத், ஸகாத்தையும் கொடுப்பார்கள். யுதீனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். தூதருக்கு வழிபடுகிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அதி சீக்கிரத்தில் கருணை புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். இவங்களுக்கு என்ன சொல்றான் பாருங்க. வதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்களுக்கு அல்லாஹ் சில வாக்களித்திருக்கின்றான். ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். எத்தனை வருஷம் தொழுத? 15 வருஷமா 20 வருஷமா? 2 வருஷம் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுத்ததே பெருசு. வீட்டை காலி பண்ணு அப்படின்னு நல்லா வெளியே விரட்டி விட்டுருவானா? நிரந்தரம். சொர்க்கத்துக்குள்ளவங்கள சொர்க்கத்துக்கும் நரகத்துக்குள்ளவங்கள நரகத்துக்கும் தள்ளினது பின்னாடி ஒரு மலைக்கு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வருவாரு. சொர்க்கத்துக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் இப்படி நிற்பாரு. ஆட்டில் என்ன இருக்கும்? மவுத்துன்னு எழுதியிருக்கும். என்ன இருக்கும்? மவுத். சொர்க்கவாசிகளே அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டானா? கொடுத்துட்டான், வாங்க. இது என்ன தெரியுமா? மவுத். இனிமேல் உங்களுக்கு மவுத்தே கிடையாது. மவுத்துக்கு மவுத் இன்னைக்கு தான். வெட்டிடுவார் ஆட்டை. அதே மாதிரி நரகவாசிட்டு வருவாரு. பிரதர்ஸ் அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்களா? ஏ குற்றவாளிகளே வாங்களா, பாருங்க இத. தேக்கோ, என்னது? மவுத். மருகையா மவுத்து. இனிமேல் மவுத்துக்கு மவுத் ஆக்கியாச்சு. நீங்க இதுல இருங்க, அவங்க அதுல இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மசாக்கின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தின் அதில், அதில் அவர்களுக்கு உன்னதமான மசாக்கின தய்யிபத்தன் உன்னதமான மாளிகை அவர்களுக்கு என்னது உண்டு. அல்லாஹ்வின் திருப்தி தான் மிகப்பெரியது, அதுதான் மகத்தான வெற்றி அப்படின்னு அல்லாஹ் தனது அருமறையான் திருமறையில 9வது அத்தியாயம் 71 72 சொல்லிட்டான். இப்ப இதுல நன்மையை தீமையை தடுத்து அடுத்து சொல்றது என்னதுங்க? தொழுகை. தொழுகை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிற போது, ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் படைக்கவே இல்லைன்னு.
அப்ப என்ன செய்யணுமா? வணங்கணுமா? வணங்காட்ட என்ன அர்த்தமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்லிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்வதிலிருந்து, லா துல்லிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூர்வதிலிருந்து உன்னுடைய பொருள், நிறைய பேர் அதுதான், பொருள் வந்து விட்டால் என்னங்க, நமக்கு தான் பொருள் இருக்குல்ல, இனி இறை அருள் தேவையில்லைன்னு. என்ன வேண்டாமா? இறை அருள் தேவையில்லையா, பொருள் போதுமா? மனைவி மக்கள் சொந்த பந்தம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் செத்தா அழுவுறதுக்கு ஆள் இருக்குடா, அழுவுறதுக்கு ஆள் இருந்து என்ன செய்ய? முகர அழுவ கூடாது. உனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு துவா செய்யணும், அப்படி ஆள் வேணும். இவர் என்னவா உட்காந்து அழுவாளா? எத்தனை நாளைக்கு அழுவாங்க? 1 மணி நேரம் அழுவாங்க, கண்ணில் தண்ணி இருக்க வரைக்கும். அடுத்தாப்புல எந்திரிச்சு பின்னாடி போயிருவாங்க. உட்காந்துருப்பாங்களா? எத்தனை வீடுகளில் வெளியே கேட்கும், புருஷன் செத்து கிடக்கும், அவன் பாட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காடி, வெளியே போய் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா, சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு. அதுக்காண்டி அந்த மாதிரி மேலேயே படுத்தா கிடக்க முடியும்? அவர்கள் இருக்கிறார்கள், பார்த்துக் கொள்வார்கள், பணம் பார்த்துக் கொள்ளும், பணம் பத்தன் செய்யும் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து நீ பாராமுகமாக இருந்தால் நஷ்டவாளின்னு. அப்படி நஷ்டவாளி ஆயிடக்கூடாதுன்னா, மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு படைத்திருக்கிறோம், வணங்குன்னு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அக்பர், எவ்வளவு அழகாக தொழுகையாளிகளுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது, தொழுகையை தோழனாக்கி கொண்டவனுக்கு இருக்கின்ற மகத்தான வாய்ப்புகள் என்ன? ஃபஜர்ல இருந்து ஆரம்பிக்காங்க. என்ன சொல்றாங்க? ஃபஜருக்கு முன்பு தஹஜ்ஜத் இருக்கு. அஜரத்து ஃபஜருக்கு வர்றது அதே பெரும்பாடு அஜரத்து. நீங்க வேற தஹஜ்ஜத்னா என்ன ஆகுறது? தொழில் பார்க்கவா வேண்டாமா? இப்படியே வியாபாரம் பார்க்கவா வேண்டாமா? சாபாக்கெல்லாம் ஒரு வியாபாரம் பார்க்கல. தஹஜ்ஜத் தொழுதாக, ஃபஜர் தொழுதாக போய் பள்ளியாசல் இதை போய் படுத்துட்டாங்க. அப்படியா? இல்லவே இல்லை, தொழுதாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல தொழுவாராம். அப்புறம் கொஞ்சம் அவள் 3 மணிக்கு தொழ ஆரம்பிச்சாங்கன்னா 3:45 மனைவி எழுப்பிடுவாங்களாம். அப்புறம் அடுத்தாப்புல பாங்க சொல்றதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் கிடைக்கும், அரை மணி நேரம் இருக்கிற இடத்துல டக்குன்னு நினைச்சு மகள் பிள்ளைகளை எழுப்பிடுவாங்களாம். தொழுவுங்க. அல்லாஹு அக்பர். யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எப்படி இருப்பாங்க? எப்படி இருந்திருப்பாங்க? நாங்க தான் யுத்தம் செஞ்சிருக்கோம், யார சொல்ல, எங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அல்லாஹ் சொல்லிட்டேன், நாங்க இனிமேல் தொழு வரமாட்டேன்னு சொன்னாங்களா? அப்ப தஹஜ்ஜத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு, மகா வீட்டுக்கு வர்றாங்க. காலையில பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. என்னங்க தஹஜ்ஜத்துக்கு எந்திக்கலையா? யா ரசூலல்லாஹ். அவள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் நைட்டு ரூஹை எங்கள் ரூஹை கைப்பற்றி விடுகிறான், அல்லாஹ் எங்களுக்கு தந்தால் தானே மீண்டும் நாங்கள் எழுந்திருக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அமைதியா வந்துட்டு சொல்றாங்க, மனிதர்கள் ரொம்ப பேர் விதண்டாவாதம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப ஒருவர் ஃபஜருக்கு எழுகின்ற போது ஏன் எழுந்திருக்க? அந்நேரத்துல எழுந்து தொழுதால் தான் சிறப்பு இருக்கிறது. அந்நேரம் நீங்கள் சுவாசிக்கின்ற காற்று உங்களுக்கு நலம் இருக்கிறது, சுகாதாரம் இருக்கு. அதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவர் சுபுஹ் தொழுது விட்டாரோ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் எவர் வந்தாரோ அவரை எவர் நோவினை செய்கிறாரோ அந்த நோவினை செய்கிறவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகில் வாட்டுகிறான். அவ்வளவு சிறப்பு உங்களுக்கு. எதை தொழுதா? ஃபஜருக்கு பருளுக்கு முன்பு தொழுகின்ற 2 ரக்காத் சுன்னத் இருக்கல்லவா, சுன்னத்தே. அந்த சுன்னத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி. என்ன சொல்றாங்க? உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் உங்களிடம் இருப்பதை விட சிறந்தது. பரணியில இருக்கிறது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிறது. எந்த ரக்காயத்துக்கு?
ஃபஜர்ல முன்னாடி தொழுகிற 2 ரக்காத் சுன்னத்துக்கு. இதுல ஃபஜரில் தொழுகின்ற முந்திய 2 ரக்காத் சுன்னத்துக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஃபஜருக்கு எந்திரிக்கணும், அங்க முடிஞ்சா வீட்டுல சுன்னத் தொழுவணும், இல்லையா வேகமா வந்து இங்க சுன்னத் தொழுவணும், இல்ல அங்க தொழுதுட்டா இங்க வந்து உட்காந்துட கூடாது, 2 ரக்காத் மஸ்ஜித் நபில் தொழுவணும், தொழுதுட்டே இருக்கணும். அப்படி தொழுதால் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். ஏன்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு வந்து ஒரு தோழர் கேட்கிறார், ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் என்னது? நிறைய பேர் ரத்தம் கொடுத்துட்டு எழுதி போறாங்க. என்ன தெரியுமா? ஒரு உயிரை வாழ வைத்தவன் உலகத்தார் யாவரையும் வாழ வைத்தவனுக்கு சமம். என்னங்கப்பா இது? அப்ப எல்லாரும் ரத்தத்தை கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாமோ? உலகத்தேவே வாழ வச்சிருக்கேன்னு சொர்க்கமா? என்னங்க இது? சஹாபாக்கள் இஸ்லாம் வளர்க்கு ரத்தத்தை சிந்தினாங்க. எது வளர்றதுக்கு? இஸ்லாம் வளர்றதுக்கு ரத்தம் சிந்தினாங்க. இவர் தொழுகவே மாட்டாராம், ஒன்னும் செய்ய மாட்டாராம், ரத்தத்தை கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போகணுமா? வாய்ப்பு இல்ல ராஜா. வாய்ப்பு இருக்கா? என்ன வேணும்னுக்குறான் அல்லாஹ்? நமாஸ், தொழுகை, ஸலாத். அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, மறுமையில் முதல் கேட்கப்படுகின்ற கேள்வி, ரத்தம் கொடுத்தியா? அப்ப ஜர்கடே போட்டா நைபா இல்ல. எங்க போகலாம் முடியாது. எனக்கு அவர் ரத்தம் கொடுத்தாரு, கொடுத்துட்டு போறாரு, கொடுத்து உலகத்திலே பாராட்டு வாங்கியாச்சப்பா, முடிஞ்சு போச்சு. ரத்தம் கொடுத்த உடனே ஆஸ்பத்திரியில இருந்தா உடனே ஒரு சீட் எழுதி இது கொடுப்பாங்க, ஒரு பத்திரம் மாதிரி இது கொடுப்பாங்க. என்னவா? இவர் இத்தனை முறை ரத்தம் கொடுத்திருக்கிறார். அதை வாங்கிட்டு நம்ம அமைப்புகளை பார்த்தா, பாராட்டுகளை பார்த்தா, எங்களை கலெக்டர் வாழ்த்தி விட்டார், கவர்னர் வாழ்த்தி விட்டார், எம்எல்ஏ வாழ்த்தி விட்டார், மந்திரி வாழ்த்தி விட்டார். நான் எந்த அமைப்புக்கு எதிராக சொல்ல நினைச்சிடாதீங்க. இந்த வாழ்த்தல்ல, அல்லாஹ் வாழ்த்துகின்ற வாழ்த்து என்ன? அவ்வளுமா யுஹாஸபில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாத் ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மிக விருப்பத்துக்குரிய அமல் எது? தொழுகை. ஏன்? தொழுதால் அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். மனிதன் தொழுதானையானால் அவனுக்கு அருவருக்கத்தக்க காரியங்கள் அவனை அப்புறப்படுத்தி விடும். நான் தொழுகையாளி, நான் பொய் பேச மாட்டேன். நான் தொழுகையாளி, நான் வட்டி வாங்க மாட்டேன். நான் தொழுகையாளி, நான் தண்ணீர் மாட்டேன், மது அருந்த மாட்டேன். நான் தொழுகையாளி, நான் மோசடி செய்ய மாட்டேன். நான் தொழுகையாளி, நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த தொழுகைக்கு இருக்கின்ற சிறப்பை அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அருவருக்கத்தக்க காரியங்கள் இருந்து அவனை அப்புறப்படுத்தி விடும். அப்படி அப்புறப்படுத்துவதற்குண்டான மகத்தான மாபெரும் இடம் தான் இந்த தொழுகைக்குண்டான இடமான பள்ளிவாசல், மஸ்ஜித். இங்க வந்தா முதல்ல அவன் பக்கத்துல நம்ம நிக்க அப்படி நினைக்க முடியுமா? அப்படி நிக்க முடியுமா? அப்படி நிக்க முடியாது. வரணும், தொழுகையில யார் நிக்காங்களோ பக்கத்துல தக்பீர், அல்லாஹு அக்பர். அவர் பெரிய கோடீஸ்வரன்ப்பா, கார்ல இருந்து இறங்கினாரு. எவரா இருந்தானா இங்க வந்தா எல்லாருமே யாருதான்? அவனுடைய அடிமைகள். யாருடைய அடிமை? நான் என் ரப்புடைய அடிமை, அவனும் என் ரப்பின் அடிமை. அது பணம் இருக்கலாம், படம் இருக்கலாம், பட்டாளா இருக்கலாம், எனக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். இங்க வந்துட்டா என்னது? சகோதரத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கின்ற அந்த பண்பு வரும். ஏன்? என் ரப்பு முன்னாடி நிக்கணும்ங்கிறாரு. இப்ராஹிம் இஸ்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? ஃபஇல்லம் அன் தஅபுதுல்லாஹ், நீ அல்லாஹ் வணங்கு. ஃபஇல்லம் தக்கும் தராஹு ஃபஇன்னஹு யராக், நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வணங்கு. அப்ப தொழுகையில அந்த சிந்தனை, என் ரப்பின் முன்னாடி, என் எஜமானன் முன்னாடி, என்னை படைத்தவன் முன்னாடி நிற்கிறேன், அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற சிந்தனையை இந்த தொழுகை தருகிற போது, தொழுகைக்கு வெளியிலே நிற்கிற தொழுகையில் எப்படி என்னை என் ரப்பு பார்த்தானோ, தண்ணி அடிச்சா பார்த்துருவான்,
தொழுகையில் எப்படி என் ரப்பு பார்த்தானோ மோசடி செஞ்சால் கவனித்து விடுவான். தொழுகையில் என் ரப்பு எப்படி பார்த்தானோ வட்டி வாங்கினால் தண்டித்து விடுவான். என்ன வான்மறையில் அவன் எச்சரிக்கை செய்திருக்கிறான் என்கின்ற பய உணர்வை ஏற்படுத்தக்கூடியது தொழுகை. அப்படி இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டால் கிடைப்பது என்ன? சொர்க்கம். ஏன் ஒரு மனிதன் தொழுகின்ற போது அவனுக்கு ஆதாரமாகவும் அவனுக்கு ஒளியாகவும் அவனுக்கு நஜாத்தாகவும் அவனுக்கு என்ன வரும்? தொழுகை வரும், ஒளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னது? எவர் தொழுகின்றாரோ அப்படி தொழுதவருக்கு ஒளியாக, நஜாத்தாக, நஜாத்னா வெற்றியாக, அவருக்கு பாதுகாப்பாக, அவருக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக தொழுகை வரும். எவர் தொழுகவில்லையோ அவருக்கு ஒளி இல்ல, நஜாத் இல்ல, ஈடேற்றம் இல்லை. அப்ப எதை நண்பனாக்கணும்? ஒரு இளைஞன் ஒரு இளைஞனியை விரும்பி விட்டால் தாய் தாப்பனை கூட உதவி தள்ளிடுறான். இளைஞனி ஒரு இளைஞனை விரும்பி விட்டால் 20 வருஷம் வளர்த்த தாய் தந்தையரை 2 நாள் பேசியிருப்பான், மறந்துடுறான். நீங்க அல்லாவை அதை விட நேகமாக நேசித்து பாருங்கள். உங்களுடைய அந்த நேசம் அல்லாவிற்கு நெருக்கமாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ பார்க்கும் கண்ணாக, நீ நடக்கும் காலாக, நீ நீட்டும் கரமாக, நீ பேசும் நாவாக, நீ கேட்கும் செவியாக மாறிவிடுகிறான் அல்லாஹ். அப்ப என்ன வரும்? தீயதை கேட்க மாட்டேன், தீயதை பார்க்க மாட்டேன், தீயதை பேச மாட்டேன், தீயதற்கு செல்ல மாட்டேன் என்கின்ற உணர்வு வந்தால், அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க நீ ஆகிவிட்டால் அல்லாஹ் உங்களை எங்களோடு சேர்த்துருவான். யார் வாக்களித்து இருக்கிறா? அல்லாஹ் வாக்களித்து இருக்கான், சொர்க்கம். அதுக்குத்தான் நாம கத்துன்னு கத்துறோம், சொல்லுன்னு சொல்றோம். அதெல்லாம் கிடையாதுங்க. என் நண்பன் இருக்கேன், என்னை பாத்துக்கிறேன். போன் பண்ணா அவன் ஓடியாரு. என் மனை மக்கள் வர்றதோட என் நண்பன் வருவான்கான். ஹமீமா சொல்லி காட்டுகிறார். அவர்கள் ஒருவர்கள் என்ன செய்ய கொள்ள மாட்டார்கள், விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். விசாரித்துக் கொள்ள மாட்டாருன்னா இவர்கிட்ட அவரை பத்தியா, எங்க அவரை எப்படி இருக்காரு அப்படியா இல்ல. 2 பேரும் நேருக்கு நேர் பார்ப்பாங்களாம் மறுமையில. எப்படி இருக்க குரு, எப்படி இருக்க கேட்க மாட்டாங்களாம். ஏன்? இந்த உலகத்தில் அவர்கள் இருக்கார்கள், இவர் இருக்கிறார்கள் என்கின்ற இருமாப்போடு இருந்ததற்கு கிடைத்த பரிசு அதுதான். அவன் வேதனைக்கு கொடுக்க விரும்புவான் தன் மக்களை, தன் மனைவியை. என் நரகத்தில் அவளை போடு, அவதான் என்னை தொழுகை விடாம இருந்துட்டா. தொழுக போவனால ஆமா தொழுவது நீ இடத்த கொண்டு வச்சிருக்கேன்னு கேட்டான். யாரெல்லாம் அவளை தூக்கி போடு. அடுத்த நிறைய பேர் சொல்லுவாங்க, தொழுதெல்லாம் என்ன வச்சிருக்க, நீ தொழுதுகிட்டு இருக்க, போயா போய் சம்பாதிக்க பாரு, புள்ள வளர்ந்துகிட்டு இருக்குன்னு. கடையை திறந்தோம், காசை கொண்டு வந்தோம், பிள்ளைக்கு நகை சேர்த்தேன், நட்டு சேர்த்தேன், துட்டு சேர்த்தேன் இல்லாம இவர் வரை தொழுவ போறாராம். தொழுது என்னத்தை கண்டாரு இவரு? அந்த மனைவியை அல்லாஹ் சொல்லுவானா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் மக்களை கொடுக்க விரும்புவார், உறவினர்களை கொடுப்பார், மனைவியை தூக்கிப்பட சொல்வார். அது அல்லாமல் இருக்கன்னா என்ன செய்யணுமா? தொழுகை. அதை தோழனாக்கி கொண்டால், ரபீப் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவர், இளைஞர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்களில் ஒருவர். ஒரு நாள் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கியிருந்தேன். அவர்கள் அதிகாலை தொழுகைக்கு, தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுகிற போது அவர்களுடைய காலை கடனுக்காக நான் தண்ணீர் கொடுத்தேன். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஒளி செய்து தொழுவதற்காகவும் தண்ணீர் கொடுத்தேன். கொடுத்ததற்கு பின்பு அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், உனக்கு என்ன வேண்டும் கேள். நான் சொன்னேன், அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், இங்கே எப்படி நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேனோ அப்படி மறுமையில் சொர்க்கத்தில் நான் உங்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். வேற ஏதாவது கேளப்பா. இல்ல யா ரசூலல்லாஹ், அதுதான் வேண்டும். இந்த தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா எனக்கு தண்ணி கொடுத்தப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, எனக்கு நீ ஒரு உதவி செய், அதிகம் சுஜூது செய்வதன் மூலமாக எனக்கு நீ உதவி செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமா தொழுவணும்.
எல்லா ரக்காயத்து எல்லா தொழுகைகளையும் உள்ள முன்பின் சுண்ணத்துகளை பேணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஜர்த்து ஒரு சலாம் கொடுத்தா மறுசலாம் கொடுத்து நீ அங்க ரோட்ல போய் வண்டியில் டிராப் பண்ணி நிற்க கூடாது. தொழு இல்ல அஜர்த்து நான் வீட்டுல தொழுறேன், தொழுதுரு. ஏன் மாளிகை 12 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுதால் மாளிகை சொர்க்கத்துல. இங்க ஒரு மாளிகை கட்டணும் எவ்வளவு பாடுபடணும்? சாதாரணமா கிடைச்சிருமா? முடியாது. கரண்ட்டுக்கு ஒருத்தண்ட போய் நிக்கணும். அந்த கரண்ட் ஆபீசர் வந்து நீ சமைக்கிறியான்னு பார்க்கணும். அப்பதான் அந்த கரண்ட் வந்து வீட்டு கரண்டா மாத்தி கொடுப்பாரு. இன்ஜினியரை பார்க்கணும், அந்த கல்லு பார்க்கணும், கம்பியை பார்க்கணும், சிமெண்ட பார்க்கணும். அங்க வேண்டவே வேண்டாம். 12 ரக்காத் தொழுது தொழுகன்னு உறுதியாயிருச்சு. காலையில வா 3 ரக்காத் முன்னாடி 2 ரக்காத் தொழு. லொகருக்கு வா முன்னாடி 2 2 4 பின்னாடி 2 6 தொழு. மகரிபுக்கு வா பின்னாடி 2 ரக்காத் தொழு. இஷாவுக்கு வா பின்னாடி 2 ரக்காத். மொத்தம் 12 ரக்காத் தொழுது முடி. டக்கு மாளிகை ரெடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களில ஒரு தோழர் சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு 20 வருஷம், எத்தனை வருஷம்ங்க? 20 வருஷம் மக்களுடைய பிடரியை பார்த்ததே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்சப்ல இருப்பார். அவர் பள்ளியாசலுக்கு வராதுன்னு நினைச்சாதீங்க. அவர் என்ன செய்வாராம்? முன்சப்ல தான் இருப்பாராம். மக்கள் பிடரியை பார்க்க முடியுமா? முதல் சப். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்சப்பில் கிடைக்கின்ற சிறப்பு, முதல் தக்பீருக்கு கிடைக்கின்ற சிறப்பு, இவைகளை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் என்ன செய்வாரு? உருண்டு உருண்டு வருவாரு. ஃபஜர் தொழுகைக்கு அதுதான். ஃபஜர் தொழுகை இஷா தொழுகை யாருக்கு கஷ்டம்? முனாஃபிக்கு கஷ்டம். அப்ப என்ன செய்யணும்? எல்லா தொழுகையிலையும் அந்த ஆரம்ப அதாவது என்னது ஐயுல் அமல் அஹப் இலல்லாஹ் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அதனுடைய நேரத்தில் தொழுகிற போதுதான். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொழுகாமல் இருக்கின்ற உங்கள் நண்பர்களை தொழுகைக்கு ஏவுங்க. முஃமினீன முஃமினாத்தா மாறுங்க. தொழுகையை உங்களுடைய தோழனாக ஆக்குங்க. தொழுகாமல் இருக்கின்ற நண்பர்களை தொழுகைக்குரியவர்களாக மாற்றி விடுவீர்களே, ஆனால் அவர்கள் தொழுகையாளியாக மாறுகிற போது அவர்களுக்கு உங்களை போன்ற தொழுகைக்கு உண்டான நன்மை கொடுத்தாலும் அதே அளவிற்கு உங்களுக்கு போனஸாக நன்மை வந்துவிடும். என்ன கிடைச்சிடும்? போனஸ் நன்மை. ஏற்கனவே நமக்கு எத்தனை நேரம் தொழுகை கடமை ஆக்கியிருக்கான்? 5 நேரத்துக்கு கடமை ஆக்கியிருக்கான். 5 நேரத்தை 50 நேரத்தை 5 நேரம் ஆக்கி 50 நேரம் தொழுத தன்மை நமக்கு எழுதி வச்சுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 50 நேரம் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை. ஃபஜர் தொழுதியா 10 தரக்க ஃபஜர் தொழுத நன்மை. ஒருத்தரை கூப்பிட்டு வந்தா அவருக்கு 10 தரக்க ஃபஜர் தொழுத நன்மை கொடுப்பானா அல்ல? அதே அளவுக்கு நமக்கு அவர் கூப்பிட்டு வந்ததுக்கு போனஸ் நமக்கு. அப்ப எவ்வளவு நன்மை ஆயிடுச்சு? இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிடணும்? அப்படி கூப்பிட்டு வரணும். வீட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் சிறுவர்கள் பையங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து இப்பவே நிப்பாட்டணும். அவர்களை நிப்பாட்டுகிற போதுதான் என்ன கிடைக்கும்? நம்ம மரணத்துக்கு முன்னாடி அவர் நின்று அத்தாவுக்கு ஆடி துவா செய்வார். இல்லாட்டி என்ன செய்வார்? அவரு அத்தா இறந்து கிடப்பார், அவர் டாஸ்மாக்ல உட்கார்ந்து இருப்பாரு. ஏன்? கவலையை மறக்க போய் சேர்ந்துட்டான், யா ஒன்னும் வச்சுட்டு போலடா அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாரு. தொழுகையாளியா இருந்தா, யா அல்லாஹ் என் பெற்றோருடைய பாவத்தை, என் தந்தையின் பாவத்தை மன்னித்து அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அவரை கேள்வி எனக்கு லேசாக்கு ஏன்னு கேப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வலதுன் சாலிஹுன் யதுலஹு, அந்த சாலிகான குழந்தையினுடைய பிரார்த்தனை உங்களுக்கு வரும் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட வாய்ப்பை பெறுவதற்குண்டான நிலைப்பாடு தொழுகை இருந்தால் எல்லாம் இருக்கிறது. தொழுகை இல்லை என்று சொன்னார், தொழுகையை தோழனாக்கினால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இந்த உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். தொழுகையை புறந்தள்ளி விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்வும் நம்மை புறந்தள்ளி விடுவான். நமக்கு நண்பனாக அபூலஹப், அபூஜஹல், ஃபிரௌன், உபய் இப்னு கலப் போன்றவர்கள் வருவார்கள். அவர்கள் நரகத்திற்குரியவர்கள். நாம் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு முதல் கேள்வி தொழுகை. தொழுகை சரியாக இருந்தால் மற்ற எல்லாமே சரியாக இருக்கும். தொழுகை நம்மிடம் சரியில்லை என்று சொன்னால் மற்ற எல்லாமே சரி இருக்காது. அப்படி தொழுகையை தோழனாக்குவோம், வெற்றி பெறுவோம். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.